அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இன்சர்ட் டேப்புக்குள்ள உள்ள மேலதிக டூல்களை வந்து பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள ஏற்கனவே நாங்கள் இலாஸ்ட்ரேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து add-ins என்ற இந்த செக்ஷனுக்குள்ள உள்ள டூல்களில் இருந்து. ஸோ இப்போ இதில் முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கெட் add-ins என்ற இந்த டூலை வந்து நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து எக்ஸலுக்குள்ள வெளியில் இருக்கிறத எக்ஸலுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி கொள்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸலுக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எவ்வாறான ஒரு அப்ளிகேஷன் உதாரணமாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோ பிளேயரை இங்கே இன்சர்ட் பண்ணலாம், அல்லது வந்து ஒரு கலண்டரை இன்சர்ட் பண்ணலாம், அல்லது ஒரு மேப்பை இன்சர்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது இப்போ டயக்ராம் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இன்சர்ட் பண்ணி உங்களோட வேலையை இலகுவாக செய்வதற்கு இருக்குமாக இருந்தால் அந்த அவ்வாறான அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் இதுக்குள்ளே எக்ஸலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த கேட் ஐடென்ஸ்ன்ற டூலை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குரிய அந்த டயலாக் பாக்ஸை வந்து எனக்கு இங்கே தரும். அதோட அங்கே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ஷனில் இருக்குதோ, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரோட எவ்வாறான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ஷனில் இருக்கோ அதுகளை இங்கே எங்களுக்கு தரும். இதில் வந்து இப்போ கேட்டகரிஸின் அடிப்படையிலையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஆல்ன்ற இந்த செக்ஷன் வந்து செலெக்ஷனில் இருக்குது. இப்போ சிஆர்எம்மை வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சிஆர்எம் அப்போ ஒவ்வொரு டைப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து சிஆர்எம் இருக்குது, அதே போல் டேட்டா அனலைட்டிக்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட் ரிவ்யூ இருக்குது, எடிட்டர்ஸ் பிக்ஸ் இருக்குது, அப்போ எஜுகேஷன் இருக்குது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இவ்வாறு உங்களுக்கு இருக்கிற இந்த கேட்டகரிஸான அப்ளிகேஷன்ஸுகளில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணமாக வந்து எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தேவைன்னு சொன்னால் நான் இதை தெரிவு செய்துட்டு அதுக்குள்ளே இப்போ என்ன இங்கே பார்க்கலாம் என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு தேவை. இப்போ உதாரணமாக வந்து சொல்லுவேன், நான் எனக்கு வந்து இப்போ மினி கலண்டர் அண்ட் டேட் பிக்கர்ன்ற இந்த அப்ளிகேஷன் தேவைன்னு சொன்னால் இதை நான் இன்சர்ட் பண்ணுறது குறிப்பிட்ட இந்த அட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு வந்து அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது இந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனை நீங்கள் எக்ஸலுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கான லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கலாம் தேவைன்னு சொன்னால் அதை அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கண்டினியூன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனை வந்து உங்களோட எக்ஸல் சீட்டில் வந்து தரும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட தேவைகளை நிறைவேற்றலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஏன் எடுத்திருக்கேன், எனக்கு இப்போ வந்து குறிப்பிட்ட செல்லுகளுக்குள்ள டிஃப்ரெண்டான டேட்டுகளை வந்து நான் வந்து டைப் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ எனக்கு வேறு விதமான டேட்டுகளை வந்து நான் இப்போ தொடர்ந்து டைப் பண்ணி திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு எனக்கு டைம் போகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ உதாரணமாக எனக்கு இந்த குறிப்பிட்ட செலக்ட் பண்ணிக்க இந்த செல்லுக்குள்ளே வந்து எனக்கு இப்போ டேட்டு 11 தேவைன்னு சொன்னால் நான் இதை டேட் 11 இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி விட்டேன்டா எனக்கு இங்கே இன்சர்ட் ஆகிறத பார்க்கலாம். அதே போல் இப்போ எனக்கு குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ளே வந்து டேட் உதாரணத்துக்கு வந்து 15 தேவைன்னு சொன்னால் நான் இதை 15, அதே போல் எனக்கு இதுக்குள்ளே வந்து 18 தேவைன்னு சொன்னால் 18. ஸோ இவ்வாறு உங்களுக்கு எங்கெங்கே அந்த டேட்டுகள்லாம் தேவையோ அந்த டேட்டுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து இப்போ இந்த கலண்டர் சம்மந்தமாக சில செட்டிங்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகிறதுக்கு இவ்வாறு அல்லது ப்ரீவியஸ் மந்த்துக்கு வாரத்துக்கு இப்படி நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல் குறிப்பிட்ட இந்த கலண்டரில் ஒரு சில அப்ளிகேஷன் சம்மந்தமான வேலைகளை வந்து நீங்கள் அல்லது செட்டிங்ஸ் செய்து கொள்றதுக்கு இது டொக்கல் கலண்டர் சைஸ், அதாவது சிறிதாக்கி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் இந்த டூலை வந்து கிளிக் பண்ணலாம். அதே இடத்த இப்போ இதை நீங்கள் பெரிதாக வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த வந்து சேஞ்ச் கலண்டர் தீம். இப்போ இந்த தீமை வந்து நீங்கள் மாற்றி உங்களுக்கு உதாரணம் இந்த ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இப்படி வைக்கிறதுக்கு. அடுத்தது இப்போ உங்களோட டேட்டுன்ற அதாவது இந்த கலண்டரில் இருக்கிற சிஸ்டத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து சண்டே ஃபர்ஸ்ட் ஆகும், மண்டே செகண்ட் ஆகும், இவ்வாறு சாட்டர்டே லாஸ்ட்டாகவும் இருக்கிறத பார்க்குறீங்க. இதுக்குள்ளே வந்து இப்போ உதாரணமாக உங்களுக்கு மண்டே ஃபர்ஸ்ட் டேட்டாக தேவைன்னு சொன்னால் அவ்வாறு நீங்கள் மண்டே ஃபர்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இங்கே அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி நீங்கள் இப்படி எடுக்கலாம். அதில் உங்களுக்கு இப்போ சண்டே தான் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இப்படியே 6 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சண்டே ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரும். அடுத்த வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டொக்கல் வீக் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த வருஷத்துக்குரிய நம்பர் இந்த கலண்டரில் போட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த டொக்கல் வீக்ஸ் நம்பர்ன்றதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருங்க. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீக் வந்து 8. ஸோ இப்போ இந்த ஆண்டில் வந்து 8வது வீக் வந்து போய் கொண்டிருக்கின்றது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம்.
அடுத்த வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள இன்னும் ஒன்று இருக்குது. உங்களோட டேட் ரேஞ்ச வந்து நீங்க ஹைலைட் பண்ணலாம். இப்ப குறிப்பிட்ட டேட்லேருந்து குறிப்பிட்ட டேட் வரைக்குமான ரேஞ்ச வந்து நீங்க ஹைலைட் பண்ணலாம். அடுத்ததா இது வந்து என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து தேவையில்ல அப்படின்ட்டு சொன்னா, இதில கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ் வந்து ஹைட் ஆயிரும். தேவைன்ட்டு சொன்னா, இப்ப இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, வேற திரும்பவும் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இவ்வாறு வந்து உங்களுக்கு இந்த கலண்டர்லயும் வந்து, அதாவது குறிப்பிட்ட இந்த அப்ளிகேஷன்ஸ்லயும் உங்களுக்கு தேவையான சில செட்டப்ஸ்கள வந்து எக்ஸலுக்குள்ள இருந்து கொண்டே செய்யலாம். அதேபோல நாங்க இன்னும் ஒரு டூல பார்ப்போம். இப்ப இதுக்குள்ள எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, மை ஆட்-இன்ஸ்ன்னு வருது. அதாவது நான் ஏற்கனவே ஆட் பண்ண சில ஆட்-இன்ஸ்கள், அதாவது அப்ளிகேஷன்ஸ வந்து எனக்கு இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2 அப்ளிகேஷன்ஸ தந்திருக்கு. நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மினி காலண்டர் அண்ட் டேட் பிக்கா. அடுத்தது வந்து வெப் வீடியோ பிளேயரும் வந்து நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ண எல்லாத்தையும் பார்க்கணும்னா, சி ஆல்ன்ற இந்த டூல கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணிக்க அனைத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். விங் மேப்ஸ் இருக்குது. அதே போல் மைக்ரோசாஃப்ட் விசியோ டயக்ராம் இருக்குது. அதே போல் மினி காலண்டர் அண்ட் டேட் பீப்புள் கிராஃப் இருக்குது. அதே போல் வந்து வெப் வீடியோ பிளேயரும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுகளில் நீங்கள் இப்போ திரும்பவும் வந்து இவ்வாறு ஆட் பண்ணியிருக்கிற உங்களோட இந்த அடின்ஸுகளை பாவிக்க போகிறீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு உதாரணம் எனக்கு இந்த எக்ஸல் சீட்டில் வந்து வீடியோ பிளேயர் தேவைன்னு சொன்னால், குறித்த இந்த வீடியோ பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அடெண்ட பட்டனை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டயலாக் பாக்ஸை வந்து தரும். அதாவது அந்த அப்ளிகேஷன்ஸுக்குரிய லிங்க் டயலாக் பாக்ஸை தரும். இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோ பிளேயரோட எந்த யூஆர்எல்ல கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த யூஆர்எல்லை வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு செட் வீடியோன்ற இந்த ரெட் கலரில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ பிளேயரில் செட் பண்ணி தரும். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்குது நான் ஏற்கனவே எந்த வீடியோ வந்து காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த இதை வந்து இப்படி சிறிதாக்கலாம். உங்களோட தேவைக்கேற்றவாறு சிறிதாக்கி ஒரு ஃபிக்சரில் ஒர்க் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வேலை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உதாரணத்துக்கு வெப் வீடியோ பிளேயர் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டியூட்டோரியலில் படிச்சுக்கொண்டு அதை எக்ஸசைஸ் பண்ண வேணும்னு சொன்னால், அப்படி ஆன்லைனில் இருந்து படிச்சுக்கொண்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இவ்வாறான அப்ளிகேஷன்ஸ்களை நீங்கள் உங்களோட எக்ஸலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட எக்ஸசைஸ்களை வந்து செய்து பார்க்கலாம். அப்போ அங்கே உங்களுக்கு போய் கொண்டிருக்கு. இங்கே நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து செய்யலாம். அப்போ என்னட்டு சொன்னால், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னலாக தான் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஆகவே உங்களோட எக்ஸல் சீட்டுக்குள்ளே வந்து இதை கொண்டு வரலாம். கொண்டு வந்து அதை எக்ஸ்டர்னலாக வைத்துக்கொண்டு உங்களோட வேலைகளை வந்து உங்களோட எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள் வந்து இவ்வளவு தான். இதுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி அடின் சம்மந்தமாக வந்து தெளிவாக பார்த்துருக்குறோம். இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமா இருந்தால் இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸின் ஊடாக தெரிவிக்கலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கும் இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணமைக்கும் நன்றி. தேங்க்யூ.